எல்லாம் சிவமயம் என்னும் சொல்லுவாங்கள். எனக்கெல்லாம் பயமயம். காலை உண்டு காலை பிடித்து இந்த காலை வந்து பார்த்து சாரதி சொன்னவன். அந்த காலை பிடித்தும் காலை பிடிச்சு விரிச்சு அந்த படத்துக்கு எனக்கு பயம். கதை கேட்டாலும் பயம், கவிதை கேட்டாலும் பயம், ராமண்ட கதை கேட்டாலும் பயம், ஹனுமாண்ட கதை கேட்டாலும் பயம், சின்ன பையங்க கதை கேட்டாலும் எனக்கு பயம். நண்டு கண்டாலும் பயம், குண்டு கண்டாலும் பயம், பூச்செண்டு கண்டாலும் பயம், செண்டு இருக்கிற வண்டு கண்டாலும் எனக்கு பயம். கொள்ளம் கண்டா பயம் எனக்கு, வீடு கண்டா பயம் எனக்கு, நாடு கண்டா பயம் எனக்கு, மனிதர் கண்டால் பயம் எனக்கு, பூனை கண்டா பயம் எனக்கு, நாயை கண்டா பயம் எனக்கு, பாம்பு கண்டா பயம் எனக்கு, நகடிக்கும் எனக்கு பயம் இருந்தது. காசு கட்டா பயம் எனக்கு, மாசு கண்டா பயம் எனக்கு, ஊசு கேட்டா பயம் எனக்கு, தீ கண்டா பயம் எனக்கு, தண்ணி கண்டா பயம் எனக்கு, அழிக்க பயம் எனக்கு, குளிக்க பயம் எனக்கு. ஆனா இந்த பயக்கு முன்ன ஒரு சின்ன கதை எனக்கு இருக்கு. அதை சொல்ல பிடிக்க யோசிக்கும்போது அழகா வருதே. ஆனா சிரிக்காம சிரிப்பு சொல்றேன். சின்ன எல்லாரும் என்ன வீரமான பிள்ளை என்று சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஒரு நாளில என்னோட ஊர்ல ஒரு கலவரம் வந்தது. அது என்ன கலவரம் இருந்தது எனக்கு இலங்கை இல்லை. திடீர்னு ஒரு நாள் என்னோட வீட கூட இல்லை, வீடு வந்து ஒரு தீ குண்டம் மீனது. ஜல்லடிக்கிறாங்க. அப்பாவோ அம்மாவோ என்னோட சொன்னிட்டு என்னோட கையை பிடிச்சு வீட்டுக்கு வெளியே நம்ம வந்த. அப்போ ஒரு பெரிய தீ குண்டம் என்னோட அப்பாவோட காலில் வீண்ட. அப்பாவோட காலு ரெண்டு பீதாயிட்ட. நான் பயத்தால காரிட்டேன். கூட அம்மா குதிரை வந்து தலை பாவு எடுத்து அப்பாவோட காலை கெட்டிட்ட. அப்போ இரும்பு தொப்பி இரும்பு துப்பாக்கி வர 5-6 பேர் அங்க வந்த. ஊர் எல்லாரும் என்னோட அம்மா வடிவான மனிதன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அந்த கூட்டத்துல ஒரு வீடு பாடு துப்பாக்கி உள்ள தொப்பியா இருந்த ஒருத்த கீழே கிடக்க அப்பாவை வெடி வச்சு கொண்டுட்டு பிள்ளையான என்னை தொட அம்மாவோட கடுப்பழிச்சுட்டா. என்னோட கையில இருந்த எல்லாம் அம்மா இருந்த. ஆனா நான் பிள்ளையா இருந்த என்னோட தலைமையில முடிய பிடிச்சு ஓடுது வித்து இருந்து தூக்கி எறிஞ்சிட்டா. நான் குதிரை வீர கண்ணு வந்து பார்க்கும் போது என்னோட அப்பாவும் அம்மாவும் உயிர் இல்லாம ஜடமால கீழே கிடக்க. தூயமே கெட்டிட்ட அவங்க அப்பா கிடக்குற. நான் ஓடி அவங்க மேல வந்தேன். அப்பா அம்மா எனக்கு வயா இருக்கு சொல்லிட்டு கூப்பிட்டேன். ஆனா அவன் கண்ணு துறங்க மாட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருந்து அப்பா அம்மா நான் இழுச்சிட்டேன். ஆனா மாட்டான்.
ஒரு மடியில என்னோட அப்பா, இன்னொரு மடியில என்னோட அம்மா. என்னால முடிஞ்ச கத்துக்கிட்டேன். அப்பா அப்பா எனக்கு வயவாயிருக்கு என்று சொல்லி ஆச்சு. ஆனா அவங்க கண்ணு உறக்க மாட்டா. என்னால தாங்க முடியாது. அழுகாம சொல்ல நான் சொன்னேன். ஆனா அழுகுவான். சாரி.